வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஓப்போ ரெனோ 10 சீரிஸ் இன்னைக்கு இந்தியா லான்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரெனோ 10 ப்ரோ ப்ளஸோட அன்பாக்சிங் போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது ரெனோ 10 ப்ரோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அதே மாதிரி டிஸ்பிளே தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனு. இது 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, 7.4 இல்லை, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான், 1.5K இல்லை. ப்ராசர் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen அளவுக்கு இல்லை, 778G தான் யூஸ் பண்ணுறாங்க. சைனா வெர்ஷனில் 8200 யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா வெர்ஷனில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இது கேமரா சைனா வெர்ஷன் மாதிரியே தான் இருக்குது. அதே 50 MP IMX 890 சென்சார் இருக்குது. அல்ட்ரா வைடும் இருக்குது. டெலிஃபோட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெனோ 9 இந்தியா லான்ச் ஆகல, 9 சீரீஸு. 8க்கு அப்புறம் இதுதான் 8 ப்ரோவில் 8100 மேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 778G ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ வாங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரெனோ 10 ப்ரோ நம்மகிட்ட இருக்கிறது 12GB 256GB மாடல். ஒரே மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இதுவும் கிளாசி பர்பிள், அந்த கிரே கலரில் தான் ஓப்போ ரெனோ க்ளோ ஃபினிஷ்லாம் இருக்குது. ஸோ சார் வேல்யூ 1.127. இது ஹெட்சார், பாடி சார் 0.372. 5G பேண்ட்ஸ் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் 45,000 மென்ஷன் பண்ணியிருக்கு, 778G. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அரௌண்ட் 40,000 ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாக்ஸில் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸு, சிம் இஜெக்டர் டூலு, 80 வாட் சூப்பர் ஒர்க்கு, ப்ரோ ப்ளஸில் 100 வாட், இதில் 80 வாட், டைப் A to டைப் C கேபிளும் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கு அல்ட்ரா கிளியர் போர்ட்ரேட் கேமரா சிஸ்டம், அவ்வளோதான் போட்டிருக்கு. டெலிஃபோட்டோ கேமரா, ஸோ 32 MP டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. அதில் 64 MP, அப்புறம் 80 வாட் சூப்பர் ஒர்க் போட்டிருக்கு, 120 வாட் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் போட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஃப்ரண்ட் டிஸ்பிளே ரியல்மி அந்த 11 ப்ரோ சீரிஸ், 11 ப்ரோ ப்ளஸில் அதே அந்த 6.7 இன்ச் அதே டிஸ்பிளே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதே 32 MP ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா தான் இருக்குது. IMX 709 சென்சாரு. ஸோ பேக்கில் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் அந்த டெலிஃபோட்டோ கிடையாது, 32 MP போர்ட்ரேட் கேமரா இருக்குது. ஸோ மெயின் அதே தான், IMX 890 சென்சார் இருக்குது, 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. இதுலேயும் அந்த கிளாசி ஃபினிஷ் அதுதான் இருக்குது, கிளாஸ் தான். பின்னாடி கிளாஸு, ஃப்ரண்ட்லேயும் அந்த ட்ராகன் ட்ரையல் 2 கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பாட்டமில் சிம்ஸில் டியூல் சிம்ஸில் இருந்தால் எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு. டாப்பில் ஸ்பீக்கருக்கு வெண்ட் மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதில் வெறும் IR பிளாஸ்டரும் செகண்டரி மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் நிறைய இருக்குது. நான் கேன்சல் தான் கொடுத்தேன், நான் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரில. Android 13 தான் ரன் ஆகுது. ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. 256GB ஸ்டோரேஜ், 778G, 4600 mAh பேட்டரி, 12GB ரேமு. அதில் எக்ஸ்ட்ரா இன்னும் 12GB எக்ஸ்பான்ஷன். ஸோ 50 MP, 8 MP, 32 MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது எல்லாமே இருக்குது. டிஸ்பிளேக்குள்ளே போனால் வீடியோ கலர் பூஸ்ட். ஸோ வீடியோ கலர் பூஸ்ட் இருக்குது. பிரைட் HDR வீடியோ இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட், ஆட்டோ செலக்ட் இருக்குது. வேணா 120 இல்லை 60 செட் பண்ணிக்கலாம். DRM இன்ஃபோவில் போனால் HDR10, HDR10+ SLG இருக்குது, 1690, 120 இருக்குது, வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, வச்சவனே நல்லா ஆகுது. வீடியோக்குள்ளே போனால் 12GB 11GB இருக்குது. அதில் ஃப்ரீ 3.5GB இருக்குது. 256 221GB இருக்குது. அதில் ஃப்ரீ 2.204GB இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 778G. ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுதான் ஒரு ஃபியூ ஃபோன்ஸ் இந்த இதில் இருக்குது. 6.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz பேனல் தான் இருக்குது. 4600 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதெல்லாமே இருக்குது. மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் ஆப்வியஸ்லி இருக்கணும், இருக்குது. ஜிகேம் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஜிகேம் எல்லாமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக் கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார், எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்குது. ஓகே, HDR வீடியோ 2160 இருக்குது. ஆனால் நம்ம 1080 போடுவோம். ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர் தான் இது. ஸ்லைட்டான கர்வ்டு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. ஸோ பீக் பிரைட்னஸ் HDRல 950 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நல்ல பேனல் தான். ஸோ இதில் 2160Hz PWM டிப்பிங் இருக்குது. அதனால் லோ பிரைட்னஸில் ஃப்ளிக்கர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ அதனால தான் டாப்பில் வெண்ட் கொடுக்கல. ஸோ ப்ரோ ப்ளஸில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. இதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் லவுடாக இருக்குது. ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஒரு 40,000 ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாதா? என்னது இது? போன வாட்டி இதே மாதிரி தான் ஏதோ ஒரு இது பண்ணாங்க. ஒரு ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸே இல்லை. டால்பி அட்மாஸ் அது இருக்கா இல்லையா? ஸோ டால்பி அட்மாஸ் எதுவும் போடல. என்எஃப்சி இருக்குது. ஸோ சவுண்ட்ஸ்குள்ளே போனால் அவங்களோட ரியல் சவுண்ட் டெக்னாலஜி அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ கேமராவில் அதே IMX 890 தான் இருக்குது. அல்ட்ரா வைடு 8MP அல்ட்ரா வைடு. இது ஜூம் 120x வரைக்கும்லாம் இல்லை, 20x வரைக்கும் தான் ஜூம் இருக்குது. இதில் வந்து போர்ட்ரேட் கொஞ்சம் கம்மி, 32MP. IMX 709 ஃப்ரண்ட் கேமரா என்ன சென்சார் இருக்கோ அதே தான் வந்து போர்ட்ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இது அதில் 3x வரைக்கும் இருந்துச்சு. இதில் வந்து 2x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ப்ரோ மோடு, எக்ஸ்ட்ரா பேனோராமா, ஸ்லோமோ, டுவல் வீடியோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. மற்ற இது மாதிரியே போர்ட்ரேட் ஆப்ஷனில் ஃபில்டர்ஸ், போக்கா ஃப்ளர், ஏ கலர். அதில் போக்கா ஃப்ளர் இல்லை, வெறும் ஏ கலர் போர்ட்ரேட் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து போக்கா ஃப்ளர் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30 தான் இருக்குது. ஸோ 1080p 60 இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடில் 1080p அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 1080p 60 FPS வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுலேயும் போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் வீடியோவில் நார்மலும் இருக்குது. ஃபில்டர்ஸு ஒரிஜினல். ஸோ இதில் ஏஐ கலர் போர்ட்ரேட் வந்து 720p. ஆனால் போக்கா ஃப்ளர் வந்து 1080p. ஸோ போக்கா ஃப்ளர் 1080p வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஸோ அதே மாதிரி தான் 1080p 30MP சென்சார் இருக்குது. ஆனாலும் 1080p தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. 1080p 30 FPS சப்போர்ட் தான் இருக்குது. மற்றபடி இதுலேயும் நைட் வீடியோ, ட்ரைபாட் மோடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. K 30 FPS வீடியோ சாம்பிள், ஜூம் ஆப்ஷன் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷனில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸோ இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சன் இருந்தாலும் கிளியராக இருக்குது. ஹைலைட் வீடியோ, HDR வீடியோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே டிஃபால்ட்டாக இல்லை. அல்ட்ரா ஸ்டடி மோட் 1080p 60 FPSல தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஓடிட்டு இருந்தாலும் கிளியராக இருக்குது. ஓகே, OPPO Reno 10 Proல போக்கா ஃப்ளர் போர்ட்ரேட் வீடியோ. அதில் போக்கா ஃப்ளர் இல்லை ப்ரோ ப்ளஸில். இதில் வந்து போக்கா ஃப்ளர் இருக்குது. 1080pலேயே வந்து போக்கா ஃப்ளர் ஒர்க் ஆகுது. தவிர கலர் போர்ட்ரேட் இருக்குது. ஆனால் 720p தான் ரெக்கார்ட் ஆகும். ஜூம் ஆப்ஷன், ஸோ ஜூம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ப்ரோ ப்ளஸில் வந்து 6x வரைக்கும் ஜூம் வந்துச்சு. அதில் பெட்டர் சென்சார் வேறு இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. இதுலேயும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இப்போ 0.8 இருக்குது. இது அப்படியே 2x வரைக்கும் ஜூம் போகலாம். ஸோ டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. ஸோ சன் பின்னாடி இருந்தால் இதில் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு தெரில. ஸோ வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் பின்னாடி ஸ்கையும் கிளியராக தெரியுது. போக்கா ஃப்ளர் போர்ட்ரேட் வீடியோ OIS ஆப்ஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 720p ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ போக்கா ஃப்ளர் ஆன் பண்ணால் 1080p. ஹெச் டிடெக்ஷன் சுமாராக இருக்குது. தலைமுடி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகலை, ஆனால் ஓகே.
ஓகே, ஃபோட்டோ வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 778Gக்கு ஒரு 40,000 ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 8+ Gen 1 அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக ஓப்போ வந்து ஆஃப்லைனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேமராவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிபிகேல கொஞ்சம் சீப்பாக அந்த நாடு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஓப்போ கொஞ்சம் ஹையான ப்ரைஸ் தான் இருக்குது. ஒன் ப்ளஸ்க்கு அதிகமாக தான் ஓப்போ இருக்குது. ஆனால் பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல, அது வந்து கொடுத்துருக்கணும். அவங்க வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரில. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன்ஸில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கண்டிப்பாக தேவை. இது கேமிங் ஃபோன் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேமிங் ஃபோன் வாங்குறதுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதோட கேமிங் வீடியோ வராது. ஓகே, ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் வீடியோவும் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.